ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, கிராமத்தூரில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடினா வீக்லி ஒன்ஸ் எப்படியா இருந்தாலும் போயிடுவேன். மேரேஜ்க்கு அப்புறம் போக முடியல. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் போனேன்னா மாமா கூட தான் போவேன். மாமா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அதனால் மாமா வரல, நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். இந்த கோவில் பேர் வந்து படை சாயின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கோயில் மட்டும் இருக்காது, இதை சுற்றி வந்து 4-5 கோயில் இருக்கும். ஒன்று வந்து சிவன் கோயில், அப்புறம் வந்து திரௌபதி அம்மன் இருக்குது, அப்புறம் அப்படியே அங்காளம்மா, அப்புறம் பெரியாயி, அப்புறம் அம்மன் கோயில் இருக்குது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக கிராமத்துன்றதுனால நல்லா காற்று வசதி, அது சூப்பராக இருக்கும். அப்படியே ஆலமரம் நல்லா பெருசாக இருக்கும், ஒரே நிழலாக இருக்கும் இந்த கோயில் சைட்லேருந்து. நாங்கள் வந்து 2 கோயிலுக்கு தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம்னால எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 கோயிலுக்கு தான் போனோம். பாப்பா நல்லா சாமி நல்லா கும்பிட்டுன்னு சுற்றி சுற்றி வந்துன்னு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ணா பாப்பா. அப்பாவுக்கு இந்த மாதிரி வெளியே சுற்றினே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வண்டியில் போகணுன்னா ரொம்ப என்ஜாய். அது இல்லாமல் அப்பா ஊருக்கு போனால அவங்க கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்க. அதனால் நானும் அப்பப்போ எங்கேனாவது வண்டியில் இட்டுன்னு ஒரு ரவுண்டு இட்டுன்னு போயின்னு இருந்துன்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.